ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது யூபிஐயில் ஒரு புதிய வசதியை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது யூபிஐ இருக்குது பாருங்கள், அதில் ஒரு புதிய வசதி ஆட் பண்ணியிருக்காங்க. எந்தமான வசதினா, அதாவது யூபிஐயில் சேவையில் குரல் வழி பரிவர்த்தனை தான் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. எனவே வாடிக்கையாளர்கள் யூபிஐ மூலம் பண பரிவர்த்தனை செய்வதற்கு இனி குரலையும் பயன்படுத்தலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த புதிய முறையால் வாடிக்கையாளர்கள் தங்கள் மொபைல் எண் அல்லது யூபிஐ எண்ணை டைப் செய்ய வேண்டியதில்லை. குரல் மூலமாக உள்ளீடு செய்து பரிவர்த்தனை மேற்கொள்ளலாம். எளிமையாகவும் தடையற்ற பரிவர்த்தனை உறுதி செய்யும் நோக்கில் இந்த புதிய வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யூபிஐ, ஃபோன்பே, ஜிபே அப்படிலாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, ஸோ குரல் மூலமாக உங்கள் வாய்ஸை வச்சு உங்களுக்கான பணத்தை நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத ஒரு புதிய சேவையை ஆட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேற்று மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஃபின்டெக் நிகழ்வில் தான் NCPI, IRCTC, கோரவர் ஆகிய தளங்கள் இந்த புதிய வசதி அறிமுகம் செய்தன என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த புதிய வசதி IRCTC தளத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள நிலையில் பயனர்கள் குரல் வழி பரிவர்த்தனை மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக யூபிஐ சேவையில் குரல் வழி பரிவர்த்தனை அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ தான் இதுக்கான சேவை லான்ச் பண்ணியிருக்காங்க. விரைவில் அதுக்கான ஆப்பில் அப்டேட் கொடுத்து உங்களுக்கு அந்த வாய்ஸ் மூலமாக உங்களுக்கான டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணலான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோன்பே நிறுவனம் இருக்காங்க பாருங்கள், அவங்களும் ஒரு புதிய வசதியை கொண்டு வந்தாங்க. எந்தமான வசதினா, இந்த நிறுவனம் தனது யூபிஐயில் கிரெடிட் லைன் சேவைகள் வழங்கியுள்ளது. இதன் காரணமாக வங்கி கணக்கில் பணம் இல்லாவிட்டாலும் பணம் செலுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. வாடிக்கையாளர்கள் வங்கியிடமிருந்து கிரெடிட் லைன் வசதியை பெற்றிருந்தால் தற்போது அவர்கள் அந்த கிரெடிட் லைனை ஃபோன்பேவுடன் இணைக்கலாம். இதனால் ஃபோன்பேவிலிருந்து கிடைக்கும் கடன் மூலம் வணிகர்களுக்கு பணம் செலுத்தலாம். இந்த புதிய அம்சம் மூலம் ஃபோன்பே பயனர்கள் மில்லியன் கணக்கான வணிகர்களுக்கு எளிதாக பணம் செலுத்த முடியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இந்த வசதியை பயன்படுத்த ஃபோன்பே பயனர்கள் முதல்ல அவருடைய ப்ரொஃபைலில் போயிட்டு அதை அப்டேட் பண்ணோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபோன்பே யூஸராக இருக்கீங்க அப்படின்னா கிரெடிட் லைன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக ஸோ உங்களோட வங்கி கணக்கில் அமௌண்ட் இல்லைனாலும் சரி, நீங்கள் அப்படியே பேமெண்ட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் வர சொல்ல பிடிச்சிப்பாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோன்பேயில் அந்த ஒரு சேவையை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ யூபிஐயில் குரல் வாய்ஸ் மூலமாக உங்களுக்கான டிரான்சாக்ஷன் பண்ணலான்ற ஒரு புதிய திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ விரைவில் கண்டிப்பாக எப்படி யூஸ் பண்ணுறதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.